ஒரு நாளைக்கே எழுந்துச்சு நடப்பாருங்க. 6 மாசம் படுக்கையா இருந்தாரு பிரதர் அந்த அசுத்தாவியால. இப்ப நல்லா நடக்கிறாரு, சாப்பிடுறாரு, நல்லா இருக்காரு பிரதர். அவரு 6 மாதம் உங்களுக்கு நான் சொல்லணும் போன் அடிச்சு போகவே இல்லை பிரதர் எங்களுக்கு. இப்ப வெளியில எல்லாம் வராரு. ஐயோ உங்களுடைய பேரை கேக்குறோம் பாஸ்டர், அதனாலதான் அந்த அசுத்தாவி உலாவுக்கு தெரியுது. ஆனா எங்களை அது சொல்றது இல்ல பிரதர். அது வீட்டுல ஏதாவது ஒரு கிச்சன் உள்ள போய் ஏன்னா ஒரு பொருள் எடுத்தா கூட எங்க கையில இருந்து தடுத்து அப்படியே விழுது தெரியுது பிரதர். நாசம் பண்ணுது எல்லா பொருளையும் எங்களை. ஆனா அது எங்களை மேற்கொள்ள முடியல. ஆனா இந்த பிரேயர்லாம் நாங்க போட்டு அதனால எங்களை கர்த்தர் அந்த பிரேயர் மூலமா பாதுகாக்கிறார் பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு அன்போடு பர்த்திமேயுவை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு பர்த்திமேயு சொல்லுகிறார், நான் பார்வையடைய வேண்டும் என்றார். கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்து நீ போகலாம் என்று சொன்ன போதிலும் கூட அவன் தன் வீட்டுக்கு போகவில்லை, தன் இனத்தாரிடம் போகவில்லை, இயேசுவையே பின்தொடர்ந்தான். ஒருமுறை கர்த்தர் 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். தங்களை ஆசாரியனுக்கு காட்டப் போகையில் 10 பேரும் குணமாக்கப்பட்டார்கள். அதில் 9 பேர் அவரிடம் வரவே இல்லை. ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். இந்த பர்த்திமேயு நன்றி செலுத்தினது மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு கண் தெரியாத ஒரு வாலிபனை சுவிசேஷ கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். ஊழியர் மிகுந்த மனதுருக்கத்தோடு அவனுக்காக ஜெபித்த போது அவனுடைய கண்களை கர்த்தர் அற்புதமாய் திறந்தார். மறுநாள் அந்த கூட்டத்திற்கு வந்து சாட்சி சொல்லும்படி ஊழியர் சொல்லி அனுப்பியிருந்தார். அவனோ வரவில்லை. அடுத்த நாளும் அவனை தேடி அவனது விலாசத்துக்கு சென்றார். அவன் சொன்னான், 3 வருடத்திற்கு முன்பு திடீரென்று கண் குருடானது. அதிலிருந்து ஒரு சினிமாவை கூட நான் பார்க்கவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக வந்த எல்லா சினிமாக்களையும் பார்த்துவிட்டு பிறகு சாட்சி சொல்லலாம் என்று எண்ணினேன் என்றான். பிரியமானவர்களே, ஆனால் இந்த பர்த்திமேயுவோ கண் திறக்கப்பட்டவுடன் தன்னுடைய இனத்தவர்களை காண வேண்டும் என்று விரும்பவில்லை, உலக உல்லாசங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, தியாகத்தோடு இயேசுவையே பின் செல்ல அவன் விரும்பினான் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவை பின்பற்றுவது சாதாரண காரியம் அல்ல. பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்க வேண்டியதாக இருக்கும். பரிசேயரின் சரியையும் சிலுவையின் கொடுமையையும் சகிக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஒருமுறை ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் பேராய் இருந்தாலும் அவருக்காக சொகுசான நித்திரையையும் வசதியான படுக்கையையும் இன்பமான உலக வாழ்க்கையும் விட்டுவிட எல்லாருமே முன் வருவதில்லை. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பிரியமானவர்களே, அவரோடு நீங்களும் பாடுகளை சகித்து அவரையே பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் சீயோன் பர்வதத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு என்றென்றைக்கும் நிற்பார்கள். லூக்கா 9:62 சொல்லுகிறது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கங்களையும் பாடுகளையும் கண்டு நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. நிச்சயமாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் வருகிற பொழுது ஒரு சில நேரங்களில் உலக பிசாசு உங்களை நெருக்கும். சாத்தான் உங்களை எப்படியாவது அதிலிருந்து வழிவிலக பண்ணுவதற்கு பல தந்திர உபாயங்களை அவன் உங்கள் வாழ்க்கையிலே அவன் செயல்படுத்த அவன் விரும்புவான். ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாய் பின்பற்றி வர முடியாது. வெறும் உலக சந்தோஷத்துக்காக மாத்திரம்
நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நித்திய ஜீவனுக்காகவும் நாம் அவரை பின்தொடர வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வந்தாலும் நான் நிற்பேன். இயேசு என்னை அற்புதமாய் என்னை சுகப்படுத்துவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார். நான் அவருடைய நாமத்தை கொண்டு நான் சாட்சியாக நிற்பேன். என் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை தீமையையும் அவர் நன்மையாய் மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். நெருக்கங்கள் வருகிற பொழுது புலம்பிவிடக்கூடாது. சூழ்நிலைகள் நெருக்கமாக வருகிற பொழுது நீங்கள் இன்றைக்கு அநேகர் நான் காண்கிறேன் பிரியமானவர்களே, அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்த பிற்பாடும் கூட ஒரு சில நெருக்கங்கள் போராட்டங்கள் வருகிற பொழுது அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வழி நடத்தப்படுகிற பொழுது வனாந்திரத்திலே என் ஆண்டவர் அவர்களை சோதித்து பார்த்தார். அவர்கள் புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள். மோசேக்கு யார் அவர்களை விடுதலை ஆக்கினாரோ அவர்களுக்கு விரோதமாகவே இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். நிச்சயமாக நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த கால வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். எந்த நெருக்கத்திலும் தேவனை நோக்கி நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள். அவர் படைத்தவர், நிச்சயமாகவே உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் எழுந்திருக்கிறதையும் உங்கள் உட்காருதலையும் அவர் அறிந்திருக்கிறாராம். உங்கள் அசைவுகளை அறிந்திருக்கிறவர், உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறவர். நாளை நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆக அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நாம் தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் நாம் அவரை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உண்மையாய் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நிச்சயமாகவே நாம் அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடன்பட்டு இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நெருக்கங்களும் பாடுகளும் துன்பங்களும் வந்தாலும் என் இயேசு அவைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். ஆனால் சோர்வு வருகிற பொழுது, பிசாசானவன் சோதனைக்காரன் உங்களை சோதிக்க வருகிற பொழுது நாம் அதில் உறுதியாய் நிற்க வேண்டும். உலக மனுஷர்களைப் போல நாமும் புலம்பி விழுந்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த காலை வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது. இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மகா பெரியவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, வல்லமையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை சுவாமி. உம்மை போல ஒரு கன்மலையும் இல்லை. எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. பாதாளத்தில் இறங்கின எங்களை அதிலிருந்து ஏற பண்ணுகிற எங்கள் தேவன். தரித்திரத்தில் இருக்கிற எங்களை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர் நீர். தாழ்த்துகிறவனும் உயர்த்துகிறவனுமான உண்மையுள்ள தேவன். சிறியவனை பொழுதிலிருந்து எடுக்கிறீர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர். அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். இயேசப்பா, உமக்கு நன்றி. மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கிற பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அப்பா. நீங்க பூமியின் அஸ்திபாரங்கள் உம்முடையவைகள் அப்பா. உமது பரிசுத்தவான்களின் பாதங்களை நீர் காக்கிறீர். மேட்டிமையான கண்களை நீர் தாழ்த்துகிறீர். வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீங்க பராக்கிரமுள்ள கர்த்தர் நீர். யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய சத்தம் வல்லமையுள்ளது. உம்முடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். லீபனோனின் கேதுரு மரங்களை அது முறிக்கிறது. உம்முடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். உம்முடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தர். உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஏணுமடி செய்யுமா? உம்முடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும். உன்னதமானவரையே கர்த்தரே, நீர் வல்லமையுள்ளவர். நீர் பயங்கரமான தேவன். உன்னதமான எங்கள் இரட்சகரே, பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜா நீர். உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கிறீர். ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை நீர் உடைக்கிறீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விடுகிறவர். மகா நதிகளை வற்ற பண்ணுகிற தேவன். வில்லின் அம்புகளை முறிக்கிறவர். கேடகத்தை முறிக்கிறவர். பட்டயத்தை முறிக்கிறவர். பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறவர். யுத்தத்தை முறித்து போடுகிறவர். உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் அது உறங்கி விழுகிறது. பிரபுக்களின் ஆவிகளை அடக்குகிறவர். பூமியின் ராஜாக்களுக்கே நீர் பயங்கரமானவர். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் அப்பா. நீங்க ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்கிறவர். வனாந்திரத்திலே கண்மலையை பிளந்தவர். மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை இஸ்ரவேலுக்கு குடிக்க கொடுத்தவர். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும்
இப்பொழுது தேவ பிரசன்னத்துல நிரப்பப்படட்டும் அப்பா. என்னோடு இணைந்து உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்துல தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும். ஹல்லேலூயா. வானத்தின் கதவுகளை திறக்கிறவர், மன்னாவை ஆகாரமாக எங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய வல்லமையினால் தென்றல் காற்றை வீச பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. நீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறவர். உமக்கு வல்லமை உண்டு. உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்யும். உம்முடைய வலது கரம் உன்னதமானது. உம்முடைய வல்லமை புயற்சினால் நீர் உம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கிறவர் அப்பா. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் ஆண்டவர், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர், பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர், பராக்கிரமத்தை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறவரா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய சிங்காசனம் பூர்வ முதல் இருக்கிறது, அனாதியாய் இருக்கிறவர். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் நீர் வல்லமையுள்ளவர். சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கிலும் என் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர். வெங்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், தமது கட்டளைகளால் பெருங்காற்றை எழும்ப பண்ணுகிறவர், தமது கட்டளையினால் பெருங்காற்றை எழும்ப பண்ணி சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறவர், அலைகளை அடக்குகிறவர், ஆறுகளை அவாந்தர வழியாக மாற்றுகிறவர், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவர், குடிகளின் பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஊர் நிலமாக மாற்றுகிறவர் அப்பா. நீங்க மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலுமே நாங்கள் துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எளியவனை என்றென்றைக்கும் மறக்கிறவர் அல்ல. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா. எளியவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் நீர். கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உம்மை புகழ 1000 நாவுகள் போதாது அப்பா. இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் என் தேவ பிரசன்னம் நிரப்பட்டும் அப்பா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றீரே. உலகத்தில் உண்டாகிற பாவத்திலும் சாபத்திலும் உடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அப்பா, பிசாசானவன் தந்திரமாய் உடைய பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, உதவி செய்யும்படி எங்களுக்குள் வாசம் செய்கிறவர். எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகிற பொழுது எங்களுக்குள் இருந்து பேசுகிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சத்துருவின் கையில் விட்டு கொடுக்காதபடி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா. ரதங்களை புறப்பட பண்ணுகிறவர், ராணுவங்களை புறப்பட பண்ணுகிறவர், குதிரைகளை புறப்பட பண்ணுகிறவர், பராக்கிரமசாலிகளை புறப்பட பண்ணுகிறவர், வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிறேன் ஆண்டவர் நீர். சமுத்திரத்திலேயே வழியை உண்டாக்குகிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரதங்களும் குதிரைகளும் ராணுவங்களும் பராக்கிரமசாலிகளும் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்க பண்ணுகிறவர். ஒரு திரி அணைகிறது போல ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமங்களையும் அணைத்து போட வல்லமையுள்ள தேவனப்பா நீங்க. அப்பா பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் மகா பெரியவர், மகா பெரியவர். உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. அளவில்லாத உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் சுவாமி. மலடியை பிள்ளை தாய்ச்சியை மாற்றுகிறவராம். வேதம் சொல்லுகிற மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியை மாற்றுகிறவர், அவளை வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறவர். எங்களை நினைக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. அமராஜா, கற்பத்தின் கனிகள் இப்பொழுது கேட்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கற்பத்தில் கனி இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கற்பத்தின் கனிகள் உண்டாக என் ஆவியானவர் அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. பிசாசுகள் சத்துருக்கள் எல்லாம் விழுந்து போகட்டும். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கிற பொழுது விழுந்து போகட்டும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ நீதிமானை சிநேகிக்கிறவன், நீதிமானை வெகுவாய் மன்னிக்கிறவன், வெகுவாய் மன்னிப்பீர். நீதிமான் 7 முறையல்ல 70 முறை விழுந்தாலும் மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்துவீர். உன்னுடைய வழிகளை நீர் அவனுக்கு கற்றுக் கொடுப்பீரப்பா. எங்கள் நடைகளை எல்லாம் ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர் அப்பா நீங்க. நெறிந்த நாணலை முறியாதவரே உமக்கு நன்றி. மங்கி எரிகிற திரியை அணையாதவரே உமக்கு நன்றி. என்றென்றைக்கும் கோபம் வைக்காதவரே உமக்கு நன்றி. 1000 தலைமுறைக்கும் கிருபை காட்டுகிறவர்,
பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையில் உம்முடைய மகத்துவமுள்ள நாம மகிமைப்படணும். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், பிசாசை முழுவதுமாக அழித்து போட ஆற்றல் கொண்ட ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே. அப்பா, வியாதியஸ்தர்கள் பலவீனர்கள் எல்லாம் இப்பொழுது சுகமாக்கப்படணும். தொட்டு சுகமாக்கும் வல்லமை இறங்கணும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும். எஸ்டடி உம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் அசுத்த ஆவிகள் தொடக்கூடாது. நமராஜேசப்பா, உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் பாவத்தில் விழக்கூடாது. பாவ கட்டுகளிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. மறுபடியும் பிசாசுகள் தொந்தரவு செய்யக்கூடாது. மறுபடியும் அசுத்த ஆவிகள் உம்முடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. வியாதிகள் வரக்கூடாது. தேவையில்லாத அப்பா பண செலவுகள், மருத்துவ செலவுகள், அலைச்சல்கள் இருக்கக்கூடாது. என் ஆண்டவரே, இது உம்மால கூடும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சமாதானத்தை கொடுப்பீராக. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் இப்பொழுது கட்டளையிடுவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக பொருளாதார நெருக்கத்திலிருந்து விடுதலை, அமர தரித்திரத்திலிருந்து விடுதலை, தரித்திர ஆவிகள் வெளியேறணும். நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறணும் அப்பா. பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் அப்பா. எஸ் டாடி, கடன் பாரத்தில் சிக்கி கொண்டு எப்படி விடுதலையாவேன் என்று சொல்லி அங்கலாய்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு என் இயேசு நீர் விடுதலை கட்ட விழிப்பீராக ராஜா. வழிகளை உண்டாக்கித்தாங்க. மனுஷருடைய கண்களில் தய கிடைக்க பண்ணுங்க. பொல்லாத மனுஷரின் கைகளிலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குங்க சுவாமி. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம், அளவில்லாத அன்பு ஒருவருக்கு ஒருவர் உண்டாக என் இயேசு நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. அதன் மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே அப்பா குடும்பத்துல காணக்கூடிய பெற்றோர்கள் பெரியவர்கள் தலையிடக்கூடாது ராஜா. அது நிமித்தமாக வருகிற பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. மாமனார் மாமியார் என்று சொல்லிக்கொண்டு அப்பா குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற, குடும்பத்துல பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற யாவரையும் நீர் கண்டிக்கிறீர். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஏசப்பா, குடும்பங்களை பிரிக்கிற கிரியைகள் ஒருவர் மேல் காணப்படும் என்று சொன்னால் அவர்கள் சரீரத்திலே வியாதியையும் பலவீனத்தையும் பிசாசானவன் கொண்டு வந்து வைக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். உன்னதமானவரே சப்பா, நீர் ஒருவரும் கெட்டுப்போக விடாது அவர்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறவர். உன்னதமான உடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்க விருப்பம் கொள்ளுகிறவர் அப்பா. என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஒருவரும் இயேசுவே பிசாசின் பிடியில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒருவரும் சாத்தானுடைய தந்திரத்தில் விழுந்து போகக்கூடாது. அளவில்லாத அன்பும் சமாதானமும் உடைய பிள்ளைகளுக்குள்ளிருந்து வெளிப்படணும் அப்பா. மாமனார் மாமியார் தன் மருமகளை நேசிக்கணும், மருமகனை நேசிக்கணும். அமராஜா, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை நேசிக்கட்டும், பிள்ளைகள் தன் பெற்றோர்களை நேசிக்கட்டும். முதியோர் இல்லத்தில் ஒடுவது அல்ல அமராஜே சப்பா. பிள்ளைகள் தன் பெற்றோரையும் கவனிக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஹல்லேலூயா. உன் ஆயுளால் நீடித்திருப்பதற்கு உன் பெற்றோரை கனப்படுத்துவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னதமானவரே, இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஹல்லேலூயா. வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். இந்த நாளிலே வருகிற காய்ச்சல், பலவீனங்கள், சளி, இருமல், இன்னும் இசப்பா சரிய வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். கிட்னி பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு சுகம், கேன்சர் கட்டி மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விபச்சார ஆவிகள் வெளியேறணும். ஹல்லேலூயா. அருவருப்பான சிந்தனைகள், எண்ணங்களை, இச்சைகளை கொடுக்கிற பிசாசுகள் கட்டப்படட்டும். மொபைல் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழச் செய்கிற பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் டாடி. அமராஜேசப்பா, வாலிப பிள்ளைகளை நான் இயேசுவின் கரம் பாதுகாக்கட்டும். அருவருப்பான கிரியைகளில் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு பொல்லாத அடிமைத்தனத்துகளும் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. எல்லாவற்றிலும் இருந்து இயேசு நீர் விடுதலை கொடுக்கணும் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நின்று உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என் இயேசு நீர் விடுதலை தரணும். வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வழிகளையும் என் இயேசு நீர் செம்மைப்படுத்தணும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணீரை நீர் மாற்றுங்க சுவாமி. புலம்பலை மாற்றித்தாங்க ராஜா. இயேசுவே, வேதம் சொல்லுகிறதே, உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை என் இயேசு துடைப்பார். நீர் துடைப்பீர். முகத்தில் உள்ள யாவுடைய கண்ணீரையும் நீர் துடைப்பீர். அமராஜ், எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிற வார்த்தையின்படி அமராஜா இயேசப்பா, வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை முழுவதுமாக நீர் குணமாக்குவீராக. என் பரிசுத்த ஆவியானோட அசைவாடுதல், வல்லமை, ஆற்றல் இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் அசைவாடட்டும் சுவாமி. கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும்.
yesterday. ஒரு சமாதானம். நான் சமாதானத்தை பேசுகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே நான் சமாதானத்தை பேசுகிறேன். நான் பேசுகிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற பணமோ வெள்ளியோ பங்களாவோ காரோ தருகிற சமாதானம் அல்ல. நான் பேசுகிற சமாதானம் உண்மையாய் நீங்கள் இருதயத்திலிருந்து விசுவாசித்து கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு அவரிடத்துல கேளுங்கள். என் இயேசு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். இது என் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒரு சமாதானம். இந்த சமாதானம் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சீர்படும், செயல்படும், உங்கள் சிந்தனைகள் மாறும், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறும், காரியங்கள் தானாய் நடக்கும். உங்களுக்குள் அலைச்சல்கள் இருக்காது, உங்களுக்குள் வேதனைகள் இருக்காது, உங்களுக்குள் பிசாசின் கிரியைகள் வெளிப்பட முடியாது. நிச்சயமாகவே இந்த சமாதானம் உங்கள் வீட்டுக்குள் வரும் என்று சொன்னால் என் இயேசு மற்றும் பரலோகம் உங்களுக்குள் வாசம் செய்யும். நீங்கள் இருக்கும் இடத்தில் பரலோகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அதன் மகிமையை அனுபவிப்பீர்கள், அதன் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். என் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஊற்றப்படட்டும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி குடும்பத்தில் காணக்கூடிய சமாதான கேடுகளை கொண்டு வரக்கூடிய அத்தனை பிசாசுகளும் நசுக்கப்பட்டு போகட்டும். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.